நாமத்தினால் மதுரைமுறை கணங்களை பதிலாம் ஆசீர்வதிங்க. உடன்படிக்கையில் இணைக்கப்படுகிற நாளை ஆசீர்வதிங்க. மனமங்கை ஆசீர்வதிங்க. உடன்படிக்கையில் இணைக்கப்படுகிற நாளை நம்மை ஆசீர்வதித்து நடத்தும் இந்த நாளில் திருமண உடன்படிக்கையில் இணைக்கப்பட இருக்கிற பிள்ளைகளை மணமகன் மணமகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தம்முடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நிச்சயமாக இன்றைக்கு அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்து நிரப்பப் போகிறார். கர்த்தருடைய சமூகம் நம் நடுவில் இருக்கிறது. மணமகள் கரம்பக்குடி ஏஜி சபையில் அங்கத்தினராக இருந்து கர்த்தருடைய ஆராதனையிலும் ஜெபங்களிலும் அதே போல விசுவாசத்திலும் கர்த்தருக்கேற்ற பிள்ளையாக வளர்ந்து பெருக கர்த்தர் கிருபை பாராட்டினார். அந்த மகளுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். என்னுடைய சபையிலிருந்து இப்படிப்பட்ட ஒரு மணமகளை கர்த்தர் நாட்களில் திருமணத்திற்கென்று ஆயத்தப்படுத்தி அந்த நாளை கர்த்தர் இன்றைக்கு நியமித்து கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தருக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் கர்த்தர் இவர்களை ரூத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12 வசனத்தின்படி கர்த்தர் உன் செய்யத்தக்க பலனை உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக என்ற வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் இவர்களை நிறைவான பலனினாலே கர்த்தரை இன்றையிலிருந்து கர்த்தர் நிரப்பப் போகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைவான பலன், கர்த்தர் நிறைவான பலனை தந்து இம்மட்டும் இவர்கள் தனித்தனியாக ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் அவர் தந்த பலனையும் தனித்தனியாக பெற்றார்கள். இன்றிலிருந்து இவர்கள் நிறைவான பலனை ஒரே குடும்பமாக இருந்து கர்த்தருக்குள்ளே இவர்கள் பரிசுத்த குடும்பமாக கட்டி எழுப்பப்பட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தினாலே அவர் தருகிற நிறைவான பலனினாலே. ஏன் நிறைவான பலனை தருகிறார் என்றால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளுக்குள்ளே இந்த பிள்ளைகள் அவரை நம்பி அவருடைய பாதத்தில் வந்திருக்கிறபடியினாலே, அவரை பிடித்திருக்கிறபடியினாலே ஆண்டவர் நிறைவான பலனை கர்த்தர் நிச்சயம் இவர்களுக்கு ஆண்டவர் அளிக்கும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். யோவானில் வாசிக்கிறபடி உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்ற வார்த்தையின்படி சுகம், பலன், பலன் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவர் இவர்களுக்கு நிறைவாக கர்த்தர் தந்து ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அற்புதமாக இவர்களை கர்த்தர் வழி நடத்துவாராக. தேவனுடைய பலன் இவர்களுக்கு மாத்திரமல்ல, வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாளிலிருந்து நிறைவான பலனை கர்த்தர் நமக்கு தந்தருவார். இவர்களையும் கர்த்தர் இவர்களுக்கு ஆண்டவர் தரப்போகிற இவருடைய பிள்ளைகளுடைய சந்ததிகள் இவர்கள் யாவையும் கர்த்தர் ஆண்டவர் பலனினாலே நிரப்பி தேவனுடைய ஆசீர்வாதங்களை இரட்டிப்பாக தந்து இந்த பூமியிலே இவர்கள் இருக்கிற பகுதியிலும் இவர்கள் இருக்கிற இந்த பட்டணத்திலும் இவர்கள் போகிற வருகிற இடங்களிலும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவனை நம்பி கட்டப்பட்டதான குடும்பம், தேவன் உடன்படிக்கையில் இணைக்கப்பட்டதான குடும்பம் நிறைவான பலனோடு கூட இருக்கிறார்கள் என்ற ஜனங்கள் வாழ்த்தத்தக்கதாக, ஜனங்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக கர்த்தர் நிறைவான பலனை கர்த்தர் இவர்களுக்கு ஆண்டவர் தந்தல்ல வாழ்த்துகிறோம். அது வாழ்த்துதலின்படியே கர்த்தர் நிச்சயமாக ஆசீர்வதித்து அந்த நிறைவான பலனுக்குள்ளே கர்த்தர் நடத்தி செல்வார். அது மாத்திரமல்ல, சகல ஆசீர்வாதங்களும் சுகமும் பலனும் சமாதானமும் கர்த்தருடைய பாதுகாப்பும் இவர்களோடு கூட இருந்து நிச்சயமாக வழிநடத்தும் என்று இன்றைக்கு இந்த வார்த்தையை தந்து இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதித்து என்னென்றைக்கும் தம்முடைய உடன்படிக்கையை ஆண்டவர் நிறைவேற்றுவாராக. சமாதானமும் தன்னுடைய கிருபையும் இவர்களோடு கூட என்னென்றைக்கும் இருப்பதாக.
ஆமென். ஆமென். தேங்க்யூ மாஸ்டர். தொடர்ந்து தேவ செய்தியை கேட்க போகிறோம். மத்திய மாஸ்டர் காமரேஜ் வந்து நடத்தி தருவார்கள். ஆண்டவர்கிட்ட வந்துட்டா அவற்றை இருக்கிற நிறைவினாலே நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அப்போ இந்த கல்யாண நாளில் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு பெரிய நினைப்பு என்னன்னா, நான் ஆண்டவருடைய நிழலில் எப்பயும் இருக்கணும். வினோத இன்னிலிருந்து நீ புருஷன், கல்யாணத்துக்கு அப்புறம் நீ யாரு? புருஷன். இதுக்கு முன்னாடி வாலிபன், சரியா? இனிமேல் கல்யாணம் ஆன பிறகு நீ யாரு? புருஷன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ நீ முக்கியமான பொறுப்புக்குள்ள போக போகுது. அப்போ இனிமேல் இருக்கிற காலங்களில் இருக்கிற பெரிய காரியங்களுக்கு திட்டங்களுக்கு நிறைவான பலன் வரணும்னா, பாஸ்டையா சொன்ன மாதிரி நீ ஆண்டவருடைய செட்டைகளுக்குள் எப்பயும் நீ நிற்கணும். ஆண்டவருடைய செட்டைகளுக்குள் எப்படி கோழி தன் குஞ்சுகளை செட்டைக்குள்ள வச்சுக்கிற மாதிரி ஆண்டவர் 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 எதுக்கெடுத்தாலும் ஏசப்பா 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 அப்படின்னு சொல்லி நீ உன் மனசை, உன் இருதயத்தை, உன் விருப்பத்தை, உன் ஆசை, உன் நினைவு சுருக்கி எல்லாத்தையும் ஆண்டோடைய நிறைவுக்குள்ள நீ செட்டைகளுக்குள்ள வந்துட்டேன்னா உனக்கு நிறைவான பலன் வரும். சரியா? ஓகே சத்யா, உனக்கு அதே தான் சொல்றேன். பாஸ்டர் அவங்களுக்கு சொன்ன நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். அவருடைய செட்டுகளுக்குள்ளே நீ எப்பயும் இருக்கணும். அப்படி இருந்தேன்னா உனக்கு நிறைவான பலன் வரும். சரியா? இதுக்கு முன்னாடி உங்கள் அம்மா அப்பாட்ட வளர்ந்த, உங்கள் அம்மா அப்பா வீட்டில் இருந்த, இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் நீனும் மனைவி என்கிற நிலைக்கு போக போகிறார். அப்போ இனிமேல் இருக்கிற உங்கள் குடும்பம், ரெண்டு பேரும் சேர்ந்து கட்ட போகிற குடும்ப வாழ்க்கைக்கு நிறைய ஆசீர்வாதம் வேணும்னா ஆண்டவருடைய செட்டைகளுக்குள் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இது ரெண்டு பேரும் இதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். சரியா? வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாட்டாலும் புரியாட்டாலும் ஏசப்பாவுடைய செட்டைகளுக்குள் வருவேன். நல்லது கெட்டது நிறைவு குறைவு தெரிஞ்சது தெரியாதது என்று நீங்கள் அவருக்குள் வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு எப்பப்போ என்னென்ன ஆசீர்வாதம் வரணுமோ அதெல்லாம் ஆண்டவர் தருவார். சரியா? அப்போ நிறைவான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நிறைவான பலன் கிடைக்கும். அப்போ அவங்க மனசில் நீ கல்யாணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமாக போக வேண்டும். எதுக்கு அப்படின்னா, ஆண்டவர் இயேசுடைய செட்டைகளுக்குள் வந்திருக்கிறேன், எனக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்? நிறைவான பலன் கிடைக்கும். என்ன பலன் கிடைக்கும்? சத்தமாக சொல்லுங்க. சரி, குறைவான பலன் அல்ல, நிறைவான பலன் கிடைக்கும். சரியா? அந்த நிறைவான பலன் உங்களுக்கு உண்டாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உங்களை வாழ்த்துவோம். அல்லேலூயா. இந்த திருமணத்திற்கென்று எனக்கு தேவன் தந்த ஒரு வார்த்தை சங்கீதம் 45:15. சங்கீதம் 45:15. அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடும் வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். நல்லா கவனிங்க. பொண்ணு மாப்பிள்ளை வெவ்வேறு இடத்துல பிறந்து வளரும்போது இந்த கல்யாண விஷயத்தை பற்றி இங்கே சொல்லும்போது அவங்க எப்படி வருவாங்கன்னா, மகிழ்ச்சியோடு வருவாங்க, களிப்போடு வருவாங்க. மகிழ்ச்சி களிப்பு. மகிழ்ச்சி இருதயத்தில், களிப்பு எல்லா விஷயத்திலும், வெளியிறக்கமான விஷயங்கள். சரியா? புது ட்ரெஸ்ஸு, புது முகக்கவசம் போட்டிருக்கீங்க, ஐயா போயிட்டு வீட்டில் சூப்பராக நேற்று மாப்பிள்ளை தம்பி கேட்டார், பாஸ்டர் என்ன பாஸ்டர் இந்த தாடி அவருக்கு ரொம்ப வச்சுருக்கேன், தாடியோடு இருக்கட்டுமா இல்லை சவரம் பண்ணிக்கணுமா அப்படின்னு. சரி, நீ எப்படிப்பா நினைக்கிற அப்படின்னா, கொஞ்சம் ட்ரிம் பண்ணிட்டு நான் இருந்துட்டா நல்லா இருக்கேன் பாஸ்டர். சரி, அவனுக்கு சந்தோஷம், மனைவிக்கு சந்தோஷம். சந்தோஷம் தானே? சரி, ரைட்டு. அதனால இந்த மகிழ்ச்சியோடும் களிப்போம், நல்ல புது ட்ரெஸ் இல்லையா? அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அடுத்த ட்ரெஸ்ஸு மாற்றுவீங்க, அப்படி தானே? சரி, சூப்பர். உங்களுக்காக 2 அப்பா அம்மாவும் பிரயாசப்பட்டிருக்கிறாங்க, 2 பாஸ்டர்ஸ் நாங்கள் பிரயாசப்பட்டிருக்கிறோம். சரிதானே? வினோத், உங்கள் அப்பா அம்மா உனக்காக ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. சத்யா, உங்கள் அப்பா அம்மா உனக்காக ரொம்ப பிரயாசப்பட்டிருக்காங்க. உங்கள் 2 பேருடைய சந்தோஷத்திற்காக, உங்கள் அப்பா அம்மாவுடைய சந்தோஷத்திற்காக இங்கே வந்திருக்கிற எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம்.
அப்படித்தானே? இவர்களுடைய சந்தோஷத்துக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம். ஆமாம். அப்போ அரண்மனைக்குள்ள புருஷனும் மனைவியும் கல்யாணத்துக்குள்ள போகும்போது ஒரு அரண்மனை வாழ்க்கை, அரண்மனை, சரியா? அரண்மனைக்குள்ளே நீங்கள் வருகிறீர்கள். அவர்கள் மகிழ்ச்சியோடும் களிப்போடு வந்து அவர்கள் எங்கே வருகிறார்களா? ராஜ அரண்மனைக்குள் வருகிறார்கள். இந்த அரண்மனை சாதாரண அரண்மனை அல்ல, இந்த அரண்மனை ராஜ அரண்மனை. கல்யாணங்கிறது ஒரு ராஜ அரண்மனைக்குள் வருகிற ஒன்று. சில சொல்லுவாங்க கல்யாணத்தை பற்றி, பல சொல்லுவாங்க கோட்டைக்கு வெளியே இருக்கிறவங்க எப்படா கோட்டைக்கு உள்ள போகலான்னு நினைப்பாங்க, கோட்டைக்கு உள்ள இருக்கிறவங்க எப்படா வெளியே போகலான்னு நினைப்பாங்க. உட்காந்துருக்க பாஸ்டர், யோக பாஸ்டர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தில் அது ஒன்று. அவர் அடிக்கடி சொல்லும்போது அவற்றுக்கு நான் கற்றுக்கிட்ட விஷயம், சிலர் கோட்டைக்கு உள்ளே எப்படா போகலாம், உள்ளே எப்படா போகலாம், உள்ளே எப்படா போகலாம்னு நினைப்பாங்க. சில போனவங்க மாட்டிக்கிட்டோம் எப்படா வெளியே வருவாங்க. கல்யாணத்தை பற்றி பலர் சொல்றாங்க. அந்த கொட்டு மேலே அடிப்பாங்க தெரியுமா? கொட்டு மேலே அடிக்கும் போது சிலர் அதை எப்படி சொல்றாங்கன்னா, மாட்டிக்கிட்டான் 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 வாழ்க்கை முழுவதும் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சொல்லி தான் கொட்டு மேலே அடிக்கிறாங்க. சில கல்யாணத்தை பற்றி சொல்லும்போது கால் கட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணுக்கு தாலி கட்டி இவங்களுக்கு வேற யாரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. மாப்பிள்ளைக்கு இந்த கல்யாணத்தை பற்றி சொல்லும்போது கால் கட்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஐயா எங்கே போடாதோ, எங்கே வராது, எங்கே வராதுன்னு யாரு அவன் மனைவி இதை சொல்லிட்டு தான் போகணும். எது எப்படி இருந்தாலும் பைபிள் என்ன சொல்லுது அப்படின்னா, கல்யாணங்கிறது ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிக்கிற ஆசீர்வாதம். ஆமாம். அந்த அரண்மனை ராஜ அரண்மனை. அந்த அரண்மனையிலே ராஜாவா இருக்கிறது யாருன்னா தேவனாகிய கர்த்தர் ராஜாவா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன், சொல்லுங்க ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜா தன்னுடைய அரண்மனையில் தம்முடைய ராஜகுமாரர்களையும் ராஜகுமாரத்திகளையும் அரண்மனைக்குள் சேர்த்துக் கொள்ளுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கல்யாணங்கிற பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அவர் ராஜ்ஜியம் பண்ணி அவர் ராஜாவா இருக்கும் போது எந்த குறையும் வராது. அவர் அரசர், அவர் ராஜா. கர்த்தர் ராஜாவா இருந்தால் அந்த தேசத்துல எந்த குழப்பமும் வராது. கர்த்தர் ராஜாவா வந்தா அந்த ஊருக்குள்ள எந்த குறையும் வராது. கர்த்தர் ராஜாவா வந்தா அந்த ஜனங்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். கர்த்தர் ராஜாவா வந்தா அவங்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அந்த ராஜ அரண்மனையில் நீங்கள் பிரவேசிக்க வந்திருக்கிறீர்கள். அவர் ராஜாவா இருக்கிறதுனால நம்ம எல்லாரையும் அவருடைய பிள்ளைகளாக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதனால நீங்களும் ராஜகுமாரர்கள், ராஜகுமாரத்தி. வினோத் ராஜகுமாரன், சத்யா ராஜகுமாரத்தி. ஓகே, அவர் ராஜா, நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்க ராஜகுமார ராஜகுமாரத்தி. ஹல்லேலூயா. கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் வேற, கல்யாணத்துக்கு பின்னாடி தேவன் கொடுக்கிற பொறுப்புக்கு உங்களை அதிகாரம் உள்ளவராக மாற்றுகிறார். கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த குடும்பம் என்கிற காரியத்திற்கென்று ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருகிறார். இனிமேல் நீங்கள் கல்யாணத்துக்கு பின்னாடி புருஷனும் மனைவியுமாக இருக்க போகிறீர்கள். உங்களுக்கு தேவன் பிள்ளைகளை தரப்போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் பேரை நிலைத்திருக்க பண்ண போகிறார். உங்கள் சந்ததி 1000 10,000 எழுப்ப போகிறது. ஆக ராஜ அரண்மனைக்கு வந்திருக்கு. கல்யாணங்கிறது என்னது? ராஜ அரண்மனை. சரியா? யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், கல்யாணங்கிறது ராஜ அரண்மனை. இயேசு ராஜாவின் அரண்மனைக்குள் நான் வருகிறேன். ஹல்லேலூயா. இந்த ராஜா என்னென்றைக்கு இருப்பான். ஹல்லேலூயா. எலெக்ஷன்ல தேர்ந்தெடுக்கப்படுகிற அதிகாரிகள் உள்ள ராஜாக்கள் 5 வருஷம் ஆளுகிறார்கள். 2வது தேர்ந்தெடுக்கப்பட்டால் 10 வருஷம் ஆளுகை செய்கிறார்கள். இயேசு ராஜா என்றென்றைக்கும் இருக்கிறார். அவர் தான் முதலும் கடைசியுமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்றென்றைக்கு ராஜரீகம் பண்ணுவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதுதான். இந்த ராஜா ஆளுகை செய்யும் போது அவர் ராஜாவா இருப்பார். அவருக்கு அரண்மனை இருக்கும், அவருக்கு ஆளுகை இருக்கும், ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த ஆசீர்வாதங்களை உங்களுக்கு தருவார். இந்த அரண்மனையில வரும்போது, இந்த ராஜா இடத்தில் வரும்போது ஒரு ஆளுகை இருக்கும். ஆளுகை என்பது கட்டுப்பாடு.
புருஷன்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும், மனைவினா இப்படி தான் இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கும். சரியா? கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அப்பா அம்மா கட்டுப்பட்டு நடந்தீங்களோ இல்லையோ, ஒருவேளை நல்லவங்க நடந்திருக்கலாம், தப்பாவோட கட்டுப்படாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கல்யாணத்துக்கு பின்னாடி நீங்கள் ஒரு கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டும். புருஷன்னா இப்படி தான் இருக்கணும், மனைவினா இப்படி தான் இருக்கணும். பிரைஸ்தான். புருஷன் எப்படி இருக்கணும்? மனைவியை போஷித்து காப்பாற்றி கனப்படுத்த வேண்டும். சரியா? முழுக்க முழுக்க வேலை மனைவியை காப்பாற்ற வேலை புருஷனுக்குரியது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எப்பேற்பட்டாலும் மனைவியை நீ காப்பாற்ற. ஓகேயா? அன்பு கூர்ந்து அவளை காப்பாற்ற வேண்டும். பிரைஸ்தான். அல்லேலூயா. சரியா? அன்பு கூர்ந்தா தான் காப்பாற்ற முடியும். அன்பு கூறாட்ட எக்கேட்டு போட்டு போயிட முடியும். சரியா? அன்பு இன்னைக்கு ஆரம்பிக்கிற குடும்ப வாழ்க்கை சாதன வரைக்கும், தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிற வரைக்கும் அன்பு கூர்ந்து உன் மனைவியை காப்பாற்ற சொல்லுற. என்ன சொல்லணும்? அன்பு கூர்ந்து காப்பாற்ற. சரியா? கடைசி வரைக்கும் உன் மனைவியிட்ட அன்பு கூறணும், காப்பாற்ற. சரிதானா? பிரைஸ் அதெல்லாம் சரி. சத்யாவுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒன்று, இந்த அரண்மனை கட்டுப்பாட்டில் நீ இருக்க வேண்டியது என்னவென்றால், அவருக்கு துணையாக இருந்து எல்லா விதத்திலையும் கீழ்ப்படியும். யாருக்கு துணையாக இருக்கணும்? வினோத்துக்கு துணையாக, புருஷனுக்கு மனைவி துணையாக. சரியா? நிறைய மனைவிமார்கள் துணையா இல்லாமல் இணையா இருக்காங்க. சரியா? இங்கே இருக்கிற மனைவிமார்கள் மன்னிச்சுக்கோங்க, உங்களை நான் தப்பா சொல்லலை. சில சமயம் துணையா இருக்கிறவங்க இணையா மாறிடுறாங்க. ஏன்டா இவளை கல்யாணம் பண்ணேன், ஏன்டா இப்படி பண்ணுங்க அப்படிங்கிற வருத்தங்கள் வந்து விடுது. மனைவியானவர் புருஷனுக்கு துணையாக, மனைவியானவர் புருஷனுக்கு துணை. அதை நீ மறந்தே விடக்கூடாது. என்ன நிலையானாலும் நான் யாருக்கு சப்போர்ட் ஆகணும்? கணவருக்கு சப்போர்ட். சத்யாவுக்கு மனசில் இருக்க வேண்டிய நினைப்பு, அந்த கட்டுப்பாட்டு விதி என்னவென்றால், நான் என் புருஷனுக்கு எல்லா விதத்திலையும் துணையாக இருப்பேன். ஓகேயா? துணையாக இருப்பியா? பேசுகிறேன். அதனால் சூப்பர் சூப்பர் சூப்பர். துணையாக இருக்கிறது மட்டுமல்ல, எல்லா விஷயத்திலையும் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்கும். நீ நிறைய ஆலோசனை சொல்லலாம். நாங்கள் அங்கே போகலாங்க, நாங்கள் இதை செய்யலாங்க, அதை செய்யலாங்க, அப்படி செய்யலாம் சொல்லலாம். ஆனால் அவர் என்ன சொல்லி முடிவெடுக்கிறாரோ அந்த முடிவுக்கு தான் நீ என்ன செய்யணும்? கட்டுப்பட்டு இருக்க. சரியா? ஒரு அரசாங்கம், ஒரு அரண்மனையில் ஒரு ஆளுகை இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கு. குடும்பம் என்கிற கட்டுப்பாட்டில் புருஷனும் நீ இருக்க வேண்டும், மனைவியும் இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி இருக்கும்போது ராஜாவுடைய கரம் உங்கள் மேல் இருக்கும். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து உங்களுக்காக நான் திருமணத்தை நடத்தி வைக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 9ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா 9:7. தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படி அவளை கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தருடைய வைராக்கியம் இதை செய்யும். ஆண்டவர் உங்களை, உங்கள் குடும்பத்தை, உங்கள் வாழ்க்கையை ஒரு அரண்மனை, ஒரு ராஜரீகமாய் மாற்றி தர்ற வரைக்கும் கர்த்தர்களோடு இருப்பார். அவர் ராஜாதி ராஜாவாக இருக்கிற தேவன் உங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருப்பார். எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? எங்கள் பிள்ளைகள் மேலே தேவனுடைய ராஜரீகம் இருப்பதாக தெரிஞ்ச ஆமென் சொல்லுங்க. நம்ம கொஞ்ச நேரம் இங்கே இருக்கிறோம், அப்புறம் அவங்க கல்யாணம் முடிஞ்சோடனே அவங்கவுங்க காரியத்தை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் இப்போ நம்ம ஜெபிக்க போகிற ஒரு முக்கியமான ஜெபம், ஆண்டவருடைய ராஜரீகம் இவர்கள் மேல் இருப்பதாக. எல்லாம் சொல்றீங்களா? ஆண்டவருடைய ராஜரீகம் இவர்கள் மேல் இருப்பதாக. அல்லேலூயா. அவர் ராஜாவாய் இருந்தார். ஆனால் வினோத் செய்ய வேண்டியதை செய்வார், சத்யா செய்ய வேண்டியதை செய்வார்கள். 2 பேரும் கர்த்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும்போது சகல ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். அவர் தாவீதின் ராஜ்யபாரத்தை நிலைப்படுத்தி திடப்படுத்தி ஸ்திரப்படுத்துவது போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென் சொல்லுங்களா? ஆமென் சொல்லுங்களா?
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி முடித்து விடுவோம். இங்கே வந்திருக்கிற எல்லாரும் சொந்தக்காரங்க, நண்பர்கள், இங்கே வந்திருக்கிற மேலே ஆலயத்துக்குள்ளே வந்திருக்கிற எல்லாரும் இப்படி நான் சொல்லும்படி நான் நினைக்கிறேன். எங்களை விட நீ 1000 மடங்கு நல்லா இரு. எத்தனை பேர் அப்படி சொல்லி மனசார நினைக்கிறீங்க? ஆமாம். நம்ம கொஞ்ச நேரம் அவங்களுக்கு கிஃப்ட்டை கொடுப்போம், அவங்க கொடுக்குற ஆகாரத்தை சாப்பிடுவோம், அவங்கவுங்க வீட்டுக்கு போவோம். ஆனால் இப்போ நம்ம வேண்டுகிற வாழ்த்து இருந்தா வாழ்க்கை முழுவதும் இருக்க போகுது. அப்படியே எல்லாரும் எழுந்து நிற்போமா? இந்த பிள்ளைகளை கற்ற எங்களை விட 1000 மடங்கு நல்லா வைங்க. எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. எங்களை விட இயேசப்பா இவங்களை 1000 மடங்கு நல்லா வைங்க. சொல்லுங்க, உண்மையான மனசோடு சொல்லுங்க, உண்மையான மனசோடு சொல்லுங்க. எங்களை விட இவங்க 1000 மடங்கு நல்லா வைங்க. எங்களை விட இவங்க 1000 மடங்கு நல்லா வைங்க. எங்களை விட இவங்க 1000 மடங்கு நல்லா வைங்க. நம்ம மனசான ஜெபிக்கிறாங்க. தேவ கிருபை, தேவ கிருபை, தேவ கிருபை இவர்கள் மேல் தங்கி இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அவர்கள் மகிழ்ச்சியோடு ஆமே களிப்போடு வந்து ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பார்கள். ஆமே, மகிழ்ச்சி வரட்டும் ஆண்டவரே, கடிப்பு வரட்டும் ஆண்டவரே, அந்த ராஜ அரண்மனையின் ஆசீர்வாதங்கள் வரட்டும் ஆண்டவரே. நீ ராஜாத்தி ராஜாவா இருக்கிறீர்கள், உங்களுடைய ஆளுகை இருக்கிறது. அந்த கட்டுப்பாட்டுக்குள் வரும்போது நீ எங்களையும் அந்த மகிமையில நிரப்புகிறீர் ஆண்டவரே. இந்த வினோத்துக்காக, இந்த சத்தியவுக்காக நாங்கள் எல்லாரும் மனசார ஜெபிக்கிறோம். இவர்கள் அந்த திருமணத்திற்கு இணைக்கப்பட போகும்போது அந்த ஆசீர்வாதம் அப்படியே வருவதாக, கர்த்தருடைய ராஜ்ய ஆசீர்வாதம் அப்படியே வருவதாக, கர்த்தருடைய மகத்துவம் அப்படியே இவர்கள் மேல் வருவதாக என்று நாங்கள் வாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. சேர்க்கக்கூடாத காரணம் என்று உங்களில் யாராவது அறிந்திருந்தால் அதை இப்பொழுதே அறிவிக்க வேண்டும் என்று உங்கள் இருவருக்கும் கட்டளை கொடுக்கிறேன். வினோத்தாகிய நான் சத்யாவுடன் பரிசுத்த விவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்யாவாகிய நான் வினோத்துடன் பரிசுத்த விவாதத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையான யாதொரு நியாயமான காரணத்தையும் அறியேன் என்று பயபக்தியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வினோத்தாகிய நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ இவரை உனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு சுகத்திலும் துக்கத்திலும் இவளை நேசித்து ஆதரித்து காப்பாற்றி நடப்படுத்தி நீங்கள் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பிறர் முகம் பாராமல் இவளுக்கே புருஷனாய் இருப்பாயா? சத்தமா சொல்லியிருப்பேன். சத்யாகிய நீ தேவ பிரமாணத்தின்படி பரிசுத்த திருமண நிலையில் ஒருமித்து வாழ இவரை உனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு கீழ்ப்படிந்து பணிவிடை செய்து சுகத்திலும் துக்கத்திலும் இவரை நேசித்து ஆதரித்து கனப்படுத்தி காப்பாற்றி நீங்கள் இருவரும் உயிரோடு இருக்கும் அளவும் பிறர் முகம் பாராமல் இவருக்கே மனைவியாயிருப்பாயா? மாணவர்களை இந்த மாணவருக்கு கொடுக்கிற தகவல் அவங்களுடைய மகளுடைய வலதுகையை பிடித்து மருமகனுடைய மாப்பிள்ளைய வலதுகையில் கொடுத்து இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக இருக்க வினோத்தாகிய நான்
சத்தியாவாகிய உன்னை இன்று முதல் எனக்கு விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் தீமையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை உன்னை நேசித்து ஆதரித்து காப்பாற்ற வாக்கு கொடுக்கிறேன். இங்கு கூடி வந்திருக்கும் யாவரும் சாட்சியாக இருக்க சத்தியாவாகிய நான் வினோத் ஆகிய உண்மை இன்று முதல் எனக்கு விவாக கணவனாக ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின்படி நன்மையிலும் வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மரணம் நம்மை விரிக்கும் வரை நம்மை நேசித்து கீழ்ப்படிந்து வாழ வாக்கு கொடுக்கிறேன். நாம் உன்னை திருமணம் செய்வதற்கு அடையாளமாக உன் கையை பிடித்து உன்னை என் விவாக மனைவியாக ஏற்றுக்கொண்டு என் சரீரத்தினாலே உன்னை மேன்மைப்படுத்தி எனக்கு உண்டான உலக சொத்துக்களை எல்லாம் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிறேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்திலே ஆமென். வினோத்தும் சத்யாவும் பரிசுத்த விவாக நிலையில் ஒருமித்து வாழ சம்மதித்து தேவ சந்நிதியிலும் இந்த சபைக்கு முன்பாக அதை அறிக்கையிட்டு ஒருவருக்கொருவர் வாக்கு கொடுத்து உறுதிக்கு அடையாளமாய் கைப்பிடித்து அறிவித்ததாலும் இந்திய அரசாங்கத்தின் ஆணையின்படி தமிழக அரசின் கிறிஸ்தவ திருமண பதிவேட்டில் பதிவு செய்கிறபடியினால் இவர்கள் கணவனும் மனைவியுமாய் இருக்கிறார்கள் என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அறிவிக்கிறேன். எல்லாம் சொல்லுகிறாங்க, நல்லா வைங்க, 1000 மடங்கு நல்லா வைங்க, எங்களை விட நல்லா வைங்க. உங்க மனசு என்ன சொல்லி வாழ்க்கை நினைக்கிறீங்களோ அதை சொல்லி மனசார ஆசீர்வதிங்க. ஸ்தோத்திரமானவரே, 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 ஸ்தோத்திரமானவரே. எங்கள் மனசார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம், எங்கள் மனசார நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஓ ஹalleluya, 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 ஹalleluya. வானம் திறந்தருளும் தானங்களை நேரவர் வானவரே நானே உள்ளே வல்ல சில வினாடி நேரங்கள் ஸ்தோத்திரமானவரே, தாவீதின் ராஜ்யபாரத்தை திடப்படுத்தி நிலைப்படுத்துகிற ஆசீர்வாதம் இவனுக்கு உண்டாகி பெறட்டும். ஹalleluya, ஹalleluya. பாஸ்டர் மத்திக்கு படிக்க. நல்ல பிதாவே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
எங்களோடு இருந்து இந்த ஆசிரியர்களையும் அவருடைய அப்பா ஆசீர்வதித்து பள்ளிக்கு பெருமை படையணுமாய் நாங்கள் சொல்கிறோம். என் சகோதரியே மக்களின் பொறாக்குடன் பள்ளிக்கு பெருமையாக நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். அன்றைய அப்பா இருக்காக அன்பும் சமாதானமும் அன்றைய அப்பா ஒருவனை ஆவியும் கிரியை செய்து அவருடைய எல்லாவற்றையும் அன்பும் பயத்திலும் அன்றைய ஸ்தோத்திரம் அன்றைய அப்பா குடும்பத்தார்களும் எல்லாருக்கும் அவருடைய சமாதானம் உள்ள பிள்ளைகளாக ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக சாட்சியுள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து அவருடைய சந்ததிகளை பெற்றெடுக்க தன்னுடைய ஆவியானவர் அவருடைய பாராட்ட வேண்டுமா இதை தப்பத்தை செவிக்கிறோம் தேவன் இணைத்தவர்களை மனிதன் எவனும் பிரிக்காதிருக்க கடவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவன். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவன். God bless you. இப்போது இந்த தமிழகத்திலே புதிதாய் துவங்கி இருக்கிறதான மணமக்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். குடும்பத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் வினோத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற கரவை தண்ணி வரவேற்பமாக நல்ல ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை தமிழகத்திலே சபையின் மூலமாக கர்த்தர் தந்திருக்கிறார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் ஆமென் சொல்லுவோமா? ஆமென் சொல்லுவோமா? கையை விட அப்புறம் பிடிச்சிக்கலாம். மகிழவும் உமக்காக வாழவும் கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆசீர்வதி இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமென். இந்த விழாவிற்கு வந்து சிறப்பித்திருக்கிற எஸ்புதூர்லேருந்து வந்திருக்கிற பாஸ்டர், எஸ்எஸ் கோட்டையிலேருந்து வந்திருக்கிற பாஸ்டர் எல்லாருக்கும் அவருடைய பாஸ்டரும் அவங்களுக்கும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து இந்த திருமணத்திற்கு வந்து இந்த மக்களை உற்சாகப்படுத்தின அருமையான விசுவாசிகளுக்கு இதற்கு உதவியாக இருந்து ஜெபித்த உதவி செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த இல்ல திருமண விழாவிற்கு வந்து ஆசீர்வதித்ததற்காக சிறப்பித்ததற்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் வரவேற்பு நிகழ்ச்சி இருக்கிறது. இந்த அவர்கள் துணி மாற்றிட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் காத்திருந்து கீழே உங்களுக்காக உணவு ஆயத்தமாக இருக்கிறது. அனைவரும் இருந்து விருந்து சாப்பிட்டு செல்லும்படி அன்போடு கேட்கிறேன். மணமக்களை வாழ்த்து செல்லும்படி அன்போடு கேட்கிறேன். தேங்க்யூ. மணமக்கள் இருவருடைய குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் சபையின் சார்பாகவும் உங்களை அன்போடு நாங்கள் வரவேற்கிறோம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் கமிங். கடைசியாக ஒரு ஜெபம் செய்து நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மோடு இருந்தார். அவருடைய கிருபைக்காக எல்லா கட்டில மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, பரலோகத்தின் பிதாவே, உலக தோற்றத்துக்கு முன்பு இந்த பிள்ளைகளை தாவுக்கு தந்து 2 குடும்பத்திலே பிறக்க வைத்து ஆண்டவரை இவ்வளவாய் வளர வைத்து இன்றைக்கு தேவ சமூகத்தில் இவர்கள் குடும்பமாய் இணைக்கப்பட தேவன் தந்த வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உங்களுடைய ஆலயத்தில் இவர்கள் இணைக்கப்பட்ட அதன் ஆசீர்வாதம் இவர்கள் மேல் எப்போதும் இருப்பதாக. ஆண்டவரே, ராஜ அரண்மனையின் ஆசீர்வாதங்கள் இவர்கள் குடும்பத்தில் விளங்கட்டும். ஆண்டவரே, இவர்கள் என்ஜாய் பண்ணட்டும், இவர்கள் அனுபவிக்கட்டும். ஆண்டவரே,
இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டாண்டவரே. இவர்கள் மூலமா இவர்களுக்கு தரப்போகிற பிள்ளைகள் தலைமுறை ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவர்கள் மூலமா 2 குடும்பத்தினர் உறவினர்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிற யாரும் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. திருச்சபைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். இந்த தேசத்தில் உள்ள ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. தேவ கிருபையும் தேவ நன்மையும் தொடரட்டும் ஆண்டவரே. ஆலயத்தில் நாங்கள் மனசார ஆசீர்வதிக்கிறோம். இந்த இடத்துல வந்து எல்லாரும் இந்த கரங்களை கொடுக்கிறோம். எல்லா தேவ ஊழியர்களையும் இந்த கரங்களை கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா விசுவாச மக்களும் இந்த கரங்களை கொடுக்கிறோம். எல்லா உறவினர்களையும் இந்த கரங்களை கொடுக்கிறோம். எல்லா நண்பர்களையும் இந்த கரத்தில் கொடுக்கிறோம். இந்த இடத்தில் வந்த அத்தனை பேரையும் ஆசீர்வதியும். உங்களுடைய ராஜ அரண்மனையின் ஆசீர்வாதம் இந்த கல்யாணத்தில் இவர்களுக்கு வருகிறது போக இவருடைய கல்யாணத்துக்கு வந்த எல்லா குடும்பங்களுக்கும் வருவதாக. நீ மட்டும் மகிமைப்படுவீராக. இயேசு ரட்சகர் நாமத்தில் வேண்டிய ஒரு நல்ல பிதாவே. ஆமாம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஆமென். இப்படி கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யமும் சமாதான சந்தோஷமும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நாம் அனைவரோடும் விசேஷமாய் இன்றைக்கு புதுமண தம்பதிகளால் இணைக்கப்பட்ட பிள்ளைகளோடு என்றென்றைக்கும் இருப்பதாக. எல்லாம் சேர்ந்து ஆமென் சொல்லுவோமா? ஆமென். ஆமென். God bless you.